ஹலோ கைஸ், இது வந்து நான் முங்கிச்சா பண்ணுறேன். தண்ணி வச்சு சுடு தண்ணி வச்சுக்கிறேன். இது ஜப்பனீஸ், இது வந்து பேக். இது முங்கிச்சா பேக்கு. அதை போட்டு தண்ணி இப்போ கேத்தலியில் தண்ணி சுடு பண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இது நல்லா ஒரு 10 மினிட்டு இது உள்ளே வச்சு இது பாருங்க. இதை மூடி விட்டு வச்சு மூடி விட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று எடுத்துட்டு நல்லா கோல்டு ஆக்கி இந்த பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஓகே கைஸ், ஸோ வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு மாதிரி தோவுறு தண்ணி மாதிரி இருக்கும். தோவுறு தண்ணி மாதிரி, பாக்கு தண்ணி லைட்டாக தோவுறு தண்ணி மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஏதோ ஒரு நம்ம உடலுக்கு ஏதோ நோய் தடுப்பு சக்தி இதில் இருக்குது. இந்த இதுவில் நம்ம என்ன சொல்கிறது, புளியாங்கொட்டை கொஞ்சம் தோவுறாக இருக்கிற மாதிரி இருக்குமே, அது மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான தோறு. இது நல்ல ஒரு பாக்கு, ஒரு மாதிரி ரோஜா பாக்கு வாசனைலாம் கொடுக்காது. ஒரு லைட்டாக ஒரு தோறு வர மாதிரி இருக்கும் இந்த தண்ணி. இதுதான் சாப்பிட்ணும். ஜப்பான்காரங்க இதை சாப்பிடுவாங்க. இந்த தண்ணி தான் குடிப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும் இந்த தண்ணி. யாராவது ஜப்பனீஸ்காரங்க இருந்தால் இதுமாரி நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க. தண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பேக் போட்டுடணும். ஒரு பேக் போட்டு அதன் பிறகு தண்ணி சூடு பண்ணி ஊற்றணும். கேத்தலியால் சூடு பண்ணி அது உள்ளே ஊற்றி ஒரு 10 மினிட் வைக்கணும். 10 மினிட் வச்சு அந்த பேக் தூக்கி த்ரோ பண்ணிவிட்டு தண்ணியை கோல்டு பண்ணி ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணணும். அது கோல்டான பிறகு சாப்பாட்டம் கூட சாப்பிட்றது. இதெல்லாம் ஜூஸுக்கு பதிலாக இதை சாப்பிட்றது. ஓகே கைஸ், இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ்.